உங்களுக்கு பேசிக் ஸ்டிச். இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிற தையல் டபுள் ரன்னிங். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் போடணும். கீழேருந்து மேலே ஊசி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரே அளவு கேப் விட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. தமிழில் ரெட்டை ஓட்டு தையல். இது ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைனுகள் ஃபில் பண்ண கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சின்ன குட்டி குட்டி பூ கூட எல்லாம் ஃபில் பண்ணலாம் இதுலேயே. காம்புக்கு பதிலாக போகிறதா இருந்தால் 2 கலர் க்ரீன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு க்ரீன் டார்க்காகவும் ஒரு க்ரீன் லைட்டாகவும் இருந்தால் 2 மிக்ஸ் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ரன்னிங் ஸ்டிச் போட்டு அடியில் போய் நாட் போட்டுக்கோங்க. திருப்ப இன்னொரு கலர் நூல் கோத்துக்கோங்க ஊசியில். இப்போ இந்த கேப் எங்கே இருக்கோ அந்த இடத்த ஃபில் பண்ணணும். ஸோ க்ரீன் முடிஞ்ச இடத்துல ரெட்டு ஸ்டார்ட் ஆகணும். அது சேம் ஹோலில் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ கேப் ஃபில் ஆகிடும். இது டபுள் ரன்னிங் ஸ்டிச், இரட்டை ஓட்டு தையல். இதுவும் கசூதிக்கு பேசிக் ஸ்டிச் தான். இதே போல் ஃபில் பண்ணணும். அடியில் போய் நாட் போட்டுடலாம். இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிற தையல் விப் ரன்னிங். ஸோ இதுக்கு முதல்ல நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச கலர் நூலில் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது டிசைனோட ஓரங்கள், கொடி இதுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த டிசைனுக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சுக்கும் 2 கலர் நூல் இருந்தால் நல்லாயிருக்கும். அடியில் போய் நாட் போட்டுக்கோங்க. அதோட கான்ட்ராஸ்ட் கலர் நூல் எடுத்துக்கோங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே ஹோலில் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இந்த நூலுக்கு அடியில் கீழேருந்து மேலே, நெக்ஸ்ட் நூலுக்கடியில் கீழேருந்து மேலே. இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் கீழேருந்து மேலே ஒரே சைடில் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கயிறு முறுக்கின மாதிரி வரும்.
ஸோ அப்படி முடிக்கிற மாதிரி உங்களுக்கு வரும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் ரன்னிங் ஸ்டிச் தான் தெரியும். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க எங்கே முடிச்சிங்கன்னு கூட இது தெரியாது. இந்த ஸ்டிச்சும் காந்தாவுக்கு பேசிக் ஸ்டிச். அடியில் போய் நாட் போட்டுடலாம். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிற ஸ்டிச் இன்டர்லேஸ் ரன்னிங். இதுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கணும். ஊசி அடியிலேருந்து மேலே எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச்சோட பேர் இன்டர்லேஸ் ரன்னிங். இதுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கணும். இது எந்த விதமான லைன் ஸ்டிச் கூட நீங்கள் போட்டுக்கலாம். காம்பு தையலுக்கு பதிலாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடியில் போய் நாட் போட்டுக்கோங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல இன்னொரு நூல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் கலர் நல்லாயிருக்கும். இது இந்த நூலுக்கு அடியில் கீழே இருந்து மேலே. இப்போது நூல் மேலே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே இருந்து கீழே. நூல் மேலே இருந்தால் மேலே இருந்து கீழே. இப்போ நூல் கீழே இருக்குது. ஸோ கீழே இருந்து மேலே. ரொம்ப டைட்டாக இழுக்காமல் கொஞ்சம் லூஸாக விட்டிங்கன்னா வளைஞ்சி வர்ற மாதிரி இருக்கும். இப்போ நூல் கீழே இருக்குது. கீழே இருந்து மேலே. மேலே நூல் இருக்கும்போது மேலே இருந்து கீழே. ரொம்ப லூஸாகவும் விட வேண்டாம், ரொம்ப டைட்டாகவும் வேணாம். கொஞ்சம் லைட்டாக லூஸ் விட்டால் போதும். இந்த ஸ்டிச்சுக்கு பேர் இன்டர்லேஸ் ரன்னிங். இதுவும் காந்தாவுக்கு பேசிக் ஸ்டிச். அடியில் போய் நாட் போட்டுடலாம். இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிற ஸ்டிச் பேர் டபுள் ரன்னிங். இந்த ரன்னிங் பார்லலாக வரணும் ஒரே மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லைன் வரைஞ்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும். அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் லைனுக்கு எடுத்துக்கலாம். இப்போ எங்கே ஸ்டிச் இருக்கோ அங்கே ஸ்டிச் வரணும். தையலுக்கு நேராக தையல் வரணும். இதை வந்து நல்லா கிட்டக்க போட்டிங்கன்னா காந்தா ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன பூ எல்லாம் கூட ஃபில் பண்ணலாம். ஸ்டிச்சுக்கு நேராக ஸ்டிச் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டிச் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ டபுள் ரன்னிங் parallel லைன் போட்டாச்சு. இதிலே இன்னொரு கான்ட்ராஸ்ட் நூல் போட்டு இன்டர்லேஸ் ரன்னிங் எடுத்துக்கலாம். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2 நூலுக்கும் இடையில் கீழே போய்க்கணும். இப்போ நூல் கீழே இருந்தால் கீழே இருந்து மேலே. குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கு அவுட்லைன் ஸ்டிச்சாக கூட தைச்சிக்கலாம். லேஸுக்கு பதிலாக கூட இது தைச்சிடலாம். ரன்னிங் ஸ்டிச் 2 ஸ்டாண்ட் நூல் போட்டிங்கன்னா இந்த இன்டர்லேஸ் பண்ணுறது 4 ஸ்டாண்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் திக்காக லைன் நல்லாயிருக்கும். அடியில் போய் நாட் போட்டுடலாம். எங்கே முடியுதோ அந்த எண்டில் முடிச்சிடலாம்.